பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அன்பு தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாக்கு கொடுக்கிறாரு. மோசைக்கு சொன்னபடி உங்க காலடி வைக்கிற எல்லா இடத்தையும் கொடுத்தேன்னு. அன்பு தேவப்பிள்ளை, இந்த நாட்கள்ல ஒரு அடி கூட இடம் எனக்கு இல்லையே, நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், வீடை பேங்குக்கு அடமானம் கொடுத்துட்டு திருப்ப முடியாம கஷ்டப்படுறேன்னு, என் வாழ்க்கையில சொந்த இடம் வாங்க முடியுமா, சொந்த வீடு கட்ட முடியுமா? எவ்வளோ எவ்வளோ ஆசை ஒவ்வொரு மனிதர்களுக்கும். அதுலயா அநேகருக்கு சொந்த இடம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இதை ஆல்ட்ரேஷன் பண்ணி வேற மாதிரி என்ன பண்ணலாம்னு ஒரு மைண்ட் இருக்கு. அதுலயா ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு விதத்துல இருக்காங்க. சொந்த இடம் இல்லாம தவிக்கிறவங்களுக்கு தான் சொந்த இடத்தை பத்தி தெரியும். அநேக பேருக்கு பாருங்க, வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் மாசம் வாடகை கொடுக்கணுமே அந்த எண்ணம் எப்படி மைண்ட் எப்படி இருக்கும். அதுலயா மாசம் 10,000, 1000, 2000, 3000, 5000, 10,000, 20,000 ரூபா, எவ்வளவு பெரிய பெரிய வாடகைகள் எல்லாம் இருக்கிறாங்க. மாசம் கொடுக்கணுமா இல்லையா? அல்லையா தேவப்பிள்ளை, நீங்க நினைக்கிறீங்க நான் என் வாழ்நாள் ஃபுல்லா இப்படிதான் நான் வாடகை வீட்லயே இருப்பேன், சொந்த இடம் கூட இல்லாம நான் இப்படி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எதுக்கும் கவலைப்படாங்க தேவப்பிள்ளை. ஆண்டவர் வச்சுக்கலாம் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்துருக்காரு? வசனத்தை வாசிக்க 3வது வசனம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணி கால் எடுத்து வைங்க. எசப்பா எனக்கு இந்த இடத்துல இடம் வேணும்னு ஜெபிங்க. ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்கு இடத்தை தருவாரு. நீங்க நினைப்பீங்க, ஐயோ இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா, இந்த இடத்துலலாம் ஒரு சென்று இடமே லட்சக்கணக்கா போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. அது எத்தனை லட்சமோ கோடியா இருந்தாலும் நீங்க ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் கொடுக்காம இருக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. இதே பிள்ளை ஒரு ஜுவல்ஸ் கூட நகையை பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்னால ஒரு பவுன் நகைக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? ஒரு 500 ரூபாய் இருந்திருக்கும், 1000 இருக்கும். அது 2000, 20,000, 30, 40,000, இப்போ 50, 60,000 எவ்வளவு தெரியல. சரியா யோசிச்சு பாருங்க. பணத்துக்கு வேல்யூ பாருங்க. அப்போ அந்த ஜுவல்ஸ்க்கே இவ்வளவு அந்த எப்படி விலை ஏறிட்டு தானே போகுது, குறையதான் செய்து இல்ல. ஆனா ஜனங்கள் போட்டுட்டு தானே இருக்கிறாங்க. யாரையாச்சும் குறைவுன்னு சொல்றாங்களா? ஆனா போடாதவங்க வேற. அது நான் யாரை பத்தி சொல்லல. ஆனாலும் ஹல்லேலூயா, இயேசுவா என்ன செய்யறாரு? எவ்வளவு விலை கொடுத்தனாலும் தேவப்பிள்ளை, எவ்வளவு இடம், ஒரு சென்ட் இடம் 1000 ரூபாய், 2000 ரூபாயில இருந்து 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி ஒவ்வொரு இடத்துக்கு மார்க்கெட் இருக்கு. அப்படி எல்லாம் மாறி வருது. ஆனா சிலவங்க ஒரு சென்ட் 5000 ரூபாய் இருக்கும் போது வாங்கிட மாட்டாங்க, அது 50 லட்சம் இருக்கும் போது வாங்க முடியாது. அப்படி இருக்குது. ஆனா அவங்க நீங்க ஐயோ நான் தான் வாங்கல, என் சந்ததிகள்னால இதை நிலைநிறுத்தணும், என் சந்ததியில் நான் வாழ்ந்த இதே இடங்களை இடம் வாங்கி சந்தோஷமா இருக்கு நினைக்கிறீங்களா? உங்க சந்ததிகளுக்கு ஆண்டவர் கண்டிப்பா நிச்சயம் செய்வாரு. நீங்க வாடகை வீட்டுல இருந்தாலும், நீங்க சொந்த மனம் இல்லையாம இருந்தாலும், ஆண்டவர் உங்களுக்கு சொந்த, உங்க பிள்ளைகளுக்கு, சந்ததி தலைமுறைகளுக்கு சொந்த இடத்தை கொடுத்து, சொந்த வீடை கொடுத்து, உங்களையும் உங்கள் சந்ததிகளின் தலைமுறையை ஆசீர்வதிப்பார். தேவப்பிள்ளை, எதை குறிச்சும் கலங்காதே. எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, எனக்கு படிப்பு இல்லையே, அதனால சில காரியத்தில் முன்னேற்றம் இல்லையே, அதனால நான் ஒரு அடுத்த போஸ்டிங் போடணும்னா ஒரு படிப்பு இருக்கணும், அப்படிதானே? ஏதாச்சும் ஒரு நல்ல டிகிரி இருந்தாதான் நம்ம அடுத்த பொசிஷன் போக முடியும். ஆனா சின்ன சின்ன போஸ்டிங்களுக்கு ஒரு சின்ன படிப்பு போதும், அப்ப முன்னேற முடியாது. அப்ப அதெல்லாம் நினைக்கிறீங்களா? உங்களுக்கான ஆசீர்வாதத்தை இந்த உலகத்துல எந்த பிசாசும் தடுக்கவே முடியாது. எப்படி கொம்பு முளைச்ச மனுஷனும் தடுக்கவே முடியாது. ஆண்டவர் யாரு? கொம்பு பிடிச்சிருந்தாலும் அந்த மனுஷனுக்கு கொம்பையும் உடைச்சி உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா அவர் 100க்கு 100 ஆசீர்வதிப்பாரு. ஆசீர்வாதம் எப்படின்னா, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து சொல்றவரு மன மகிழ்ச்சியாக சந்தோஷமா சமாதானமா வாழ வைப்பாரு. உங்களுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் தேவையில்லை, ஆனா உங்களுக்கு தேவை சந்திக்கப்படும். உங்க குடும்பங்கள், சந்ததிகள், தலைமுறைகள் ஆசீர்வாதமாக சொந்த இடத்துல சமாதானமா இருப்பாங்க. எதுக்கும் கலங்காதுங்க. வேலையிலன்னு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. இயேசுப்பா நல்ல வருமானம் உள்ள நல்ல ஒரு வேலையை உங்களுக்கு மட்டும் உங்க சந்ததிகள், தலைமுறைகள் எல்லாவற்றுக்கும் நிரந்தர வேலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க கால் எடுத்து வச்ச இடத்துல எல்லாம் நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிப்பாரு. தேவப்பிள்ளை, எதுக்கும் கலங்காதீங்க. ஆண்டவர் சமூகத்துல ஜெபிங்க. ஆண்டவர் உங்களையும் உங்கள் தலைமுறையும் ஆசீர்வதிப்பாரு. அவர் சமூகத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. இந்த செய்தியை பார்த்து கேட்கிற தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில ஆண்டவரே உங்க காலடி எடுத்து வைக்கிற எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதங்கள் உண்டாக, ஆண்டவரே சொந்தமான தொழில் தொடங்க, சொந்தமா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, சொந்த இடத்துல வீடு கட்டி ஆண்டவரே இருக்க, ஆண்டவரே அநேக இடங்கள்ல வாடகை வீடு கட்டி அநேக வாடகை கொடுக்க ஆசீர்வாதமா உங்களை வைப்பதற்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியை பார்த்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையும் அந்த மேன்மை அடைய ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.